பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய தெய்வன் நமக்கு பலனாய், நமக்கு அடைக்கலமாய், கோட்டையாய், அவர் துருகமாய் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நல்ல நேரத்திலே எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அங்கே ஒவ்வொரு வினாடியிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பையும் பலத்தையும் ஜெயத்தையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு அழகான சங்கீதம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 91:14 சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் என்பதாக சொல்லுகிறது. ஆண்டவர் தாமே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மளை அவர் பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, இந்த கோழி எப்போவுமே தன் குஞ்சுகளுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு அது அங்கே எப்போவுமே மறந்து போகிறதும் இல்லை, அது அசதியாக நிற்கிறதும் இல்லை. அங்கே பாருங்கள், சின்ன குஞ்சில இருக்கும் பொழுது அந்த கோழி, தாய் கோழியானது அவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து தன் சிறகால மூடி அவ்வளவு பத்திரமா பவ்யமாக அது காத்து நடத்துது. பாருங்களேன், இந்த சாதாரண ஒரு பறவைக்கு இவ்வளவு ஒரு ஞானம், இவ்வளவு ஒரு பலம் இருக்குது. பாருங்களேன், அதுக்கு அங்கே ஒரு பிராந்து வருகிற பொழுது அது எதிராய் போய் அங்கே மிகவும் வேகமாய் அங்கே அது பாய்ந்து, அது மட்டுமல்ல தன்னுடைய சட்டைகளை மூடி தன் குஞ்சுகளுக்கு சத்தத்தை கொடுத்து தன்னிடத்திலே கூட்டி சேர்க்கிற விதத்தை பார்த்தா எவ்வளவு ஒரு ரசனையாக இருக்கிறது. எனவே இந்த உலகம் ஒரு கெச்சிக்கிற சிங்கத்தை போன்று நம்மளை அங்கே விழுங்க பார்க்கிறது, நம்ம பயப்படுத்துகிறது. ஆனால் அந்த கெச்சிப்புக்கள், அந்த பயங்கள் எல்லாவற்றிலும் நம்மை தப்புவிக்க நம்முடைய ஜூத ராஜ சிங்கமாகிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம்ம பயப்படுத்தவே இல்லை. இன்னொரு பக்கம் சொல்லுகிறது, யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். தீமையான வல்லமைகள், தீமையான சக்திகள் நம்மை விழுத்தாட்டி, நம்மளை நாசப்படுத்தி, நம்மை அழிவுக்கு கொண்டு போவதற்கு, எங்களை விழுங்குவதற்கு அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் நம்மளுக்கு பாதுகாப்பு என்று எதுவும் இல்லாத போது மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 வஸ்துக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? மனிதன் சாபத்திலே அழிந்து போக அங்கே நேர்ந்தது, அவன் பாவத்தில் அழிந்து போக நேர்ந்தது. அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்கிற அன்றாட தீமையான காரியத்தின் நிமித்தம் அவன் கெட்டழிந்து போக நேரிடும். ஆனால் தெய்வமோ தம்முடைய வசனத்தை அனுப்பி, தம்முடைய ஆவியை அனுப்பி, தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் ஒவ்வொரு மனிதனையும் அவர் கட்டுகிறவராய், காக்கிறவராய் இருக்கிறார். எனவே அன்பான தேவ பிள்ளையே, அங்கே அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிற பொழுதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய கிருபை, உம்முடைய வசனம் என்னை தாங்குகிறது, உம்முடைய வசனம் என்னை தாங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே என் அன்பு பிள்ளைகளே, அழகான வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம உயரத்தில் வச்சு அழகு பார்க்கிறவருங்க. நம்முடைய ஆண்டவர் நம்ம அங்கே மகிழ்ச்சியாய் வெற்றி சிறக்க பண்றதுல அழகு பார்த்து மகிழ்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, சாதாரண ஒரு பெற்றாரை எடுத்துக்கொண்டாலே தன் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், தன் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும், நல்ல பாடசாலையை தெரிவு செய்ய வேண்டும், நல்ல கல்வியை புகட்ட வேண்டும், நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், நல்ல ஆடைகளை கொடுக்க வேண்டும். எப்போ ஆச்சு நம்மகிட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்கிற பொழுது ஒரு ஆடையை நாங்கள் எடுப்பதற்கு போகிற பொழுது அதனுடைய குறைவானதை, தரமில்லாததை, விலை குறைந்ததை, அங்கே மிகவும் பழசானதை நம்ம எடுப்போமா? எப்போவுமே நல்லதை, சிறப்பானதை, அழகானதை தேர்ந்தெடுப்போம். அது எவ்வளவு பணம் செலவாகுதுன்றது கூட நாங்கள் யோசிக்க மாட்டோம். அப்படி எங்களோட பிள்ளைகளுக்காக மாமிசமும் ரத்தமும் பாவமும் உள்ள இந்த மனிதர்களாகிய நாங்களே எங்களோட பிள்ளைகளுக்காக இப்படி சிந்திக்கிற பொழுது, இந்த உலகத்தை படைத்து அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆளுகிற தகப்பன் எனக்காக, உங்களுக்காக எத்தனை நன்மையை செய்ய முடியும் தெரியுமா? ஏன் பாருங்களேன், கல்வரி சிலுவையில் தன் ஜீவனையை கொடுத்த தேவன், அந்த தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்க வாஞ்சி அவரை தேடுங்களேன். அந்த வாஞ்சிக்கு இடையூறை கொண்டு வருகிற, தடைகளை கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் அகற்றி விடுங்க. தடைகளை தாண்டி முன்னேறுங்க, சோர்வுகளை தாண்டி முன்னேறுங்க, பிரச்சனைகளை தாண்டி நாங்கள் முன்னோக்கி ஓடுவோமே. ஆண்டவர் நியமித்த வழிகளிலே நாங்கள் அசந்து போகாம, அசதியா இராம நாங்கள் தொடர்ந்து பயணிப்போமுங்க. தேவன் நமக்கு பக்கபலமா இருப்பார். எந்த உலகத்தின் தந்திரங்களும், எந்த பொல்லாத வல்லமைகளும், எந்த மனுஷிக சூழ்ச்சிகளும் எங்களை விழுங்காதபடி
அழிக்காதபடி நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள ராஜா நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜூத ராஜசிங்கம், அவர் உலகத்தை ஜெயித்தெழுந்தவர், அவர் வல்லமையும் பராக்கம் என்ற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நல்ல நாளில் நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் நமக்கு உதவி செய்யட்டும். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி உம்மை சார்ந்து கொள்கிறபடினால் உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் பலனுமாயிருந்து நீரே நடத்தி செல்லும்படி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.